அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். தன் அடியார் மீது எந்த விதமான முரண்பாடு கோணலும் இல்லாததாக ஆக்கி இவ்வேதத்தை இறக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகும். அது உறுதியான வழியை காண்பிப்பது. அவனிடத்தில் உள்ள கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டுவதற்காகவும், சாலிகான நற்செயல்கள் செய்யும் மூமின்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலியாக சுவனபதி இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் குர்ஆனை அருளினான். அதில், அதாவது சுவனபதியில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்து கொண்டான் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் இதனை இறக்கி வைத்தான். அவர்களுக்கோ இன்னும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ இதை பற்றி எவ்வித அறிவாதாரமும் இல்லை. அவர்களுடைய வாய்களிலிருந்து புறப்படும் இந்த வார்த்தை பெரும் பாவமானதாகும். அவர்கள் கூறுவது பொய்யே இன்றி வேறில்லை. நபியே, இந்த வேத அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக வியாக்குலப்பட்டு நீர் உண்மையே அழித்துக் கொள்வீர்கள் போலும். மனிதர்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அவர்களுக்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம். இன்னும் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை ஒரு நாள் அழித்து புற்பூண்டில் இல்லா பாலை நிலமாக்கி விடுவோம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற குகையிலிருந்தோரை பற்றி, அந்த குகையிலிருந்தோரும் சாசனத்தை உடையோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவர்கள் என எண்ணுகிறீரோ? அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்த போது அவர்கள், எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள். ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அக்குகையில் தூங்குமாறு அவர்களுடைய காதுகளின் மீது திரையிட்டு தடையேற்படுத்தினோம். பின்பு அக்குகையில் தங்கியிருந்த இரு பிரிவினர்களில் எப்பிரிவினர் தாங்கள் குகையில் தங்கியிருந்த கால அளவை நன்கு அறிந்திருந்தார்கள் என்பதை சோதிப்பதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம். நபியே, நாம் உமக்கு அவர்களுடைய வரலாற்றை உண்மையாக கொண்டு அறிவிக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள் தங்கள் இறைவன் மீது ஈமான் கொண்டார்கள். இன்னும் நாம் அவர்களை நேர்வழியில் அதிகப்படுத்தினோம். அவர்கள் கொடுமைக்கார அரசன் முன்னிலையில் எழுந்து நின்று, வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அவனை எங்களுடைய இறைவன், எக்காலத்தும் அவனையன்றி வேறு எவரையும் நாயனென்று அழைக்க மாட்டோம். அப்படி செய்தால் குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கும். வரம்பு மீறியதை சொன்னவர்கள் ஆவோம் என்று அவர்கள் உறுதியாக கூறிய நிலையில் அவர்கள் இதயங்களை நாம் வலுப்படுத்தினோம். எங்கள் சமூகத்தாராகிய அவர்கள் அவனையின்றி வேறு நாயனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவற்றின் மீது தெளிவான அத்தாட்சியை கொண்டு வர வேண்டாமா? ஆகவே அல்லாஹ்வின் மீது பொய்யான இட்டுக்கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் என்றும் கூறினார்கள். அவர்களையும் அவர்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் விட்டு விலகி நீங்கள் குகையின்பால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து உங்களுக்கு விசாலமாக கொடுத்து உங்கள் காரியத்தில் உணவு பிரச்சனையை உங்களுக்கு எளிதாக்கி தருவோம் என்று அவர்களில் ஒரு இளைஞர் கூறினார். சூரியன் உதயமாகும் போது அவர்கள் மீது படாமல் அது அவர்களுடைய குகையின் வலப்புறம் சாய்வதையும், அது அஸ்தமிக்கும் போது அது அவர்களுடைய இடப்புறம் செல்வதையும் நீர் பார்ப்பீர். அவர்கள் அதில் ஒரு விசாலமான இடத்தில் இருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எவரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழிப்பட்டவராவார். இன்னும் எவனை அவன் வழிகேட்டில் விடுகிறானோ அவனுக்கு நேர் வழிகாட்டும் உதவியாளர் எவரையும் நீர் காணவே மாட்டீர். மேலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதிலும் நீங்கள் அவர்களை விழித்து கொண்டிருப்பவர்களாகவே எண்ணுவீர்கள். அவர்களை நாம் வலப்புறமும்
இடப்புறமுமாக புரட்டுகிறோம். தவிர அவர்களுடைய நாய் தன் இரு முன் கால்களையும் வாசற்படியில் விரித்து படுத்திருக்கிறது. அவர்களை நீர் உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் விரண்டு ஓடி பின்வாங்குவீர்கள். அவர்களில் நின்றும் உண்டாகும் பயத்தை கொண்டு நிரம்பி விடுவீர்கள். இன்னும் அவர்களிடையே ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வதற்காக நாம் அவர்களை இவ்வாறு எழுப்பினோம். அவர்களிலிருந்து சொல்பவர் ஒருவர், நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரையில் இருந்தீர்கள் என கேட்டார். ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பாகம் தங்கியிருந்தோம் என கூறினார்கள். மற்றவர்கள், நீங்கள் நித்திரையில் இருந்த காலத்தை உங்கள் இறைவன்தான் நன்கு அறிந்தவன். ஆகவே உங்களில் ஒருவரை இந்த வெள்ளி காசுடன் பட்டணத்திற்கு அனுப்புங்கள். அவர்கள் சுத்தமான ஆகாரம் எது என்பதை நன்கு கவனித்து அதிலிருந்து ஆகாரத்தை உங்களுக்காக கொண்டு வரட்டும். மேலும் அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும். உங்களை பற்றி எவருக்கும் அவர் அறிவித்துவிட வேண்டாம் என்று கூறினார்கள். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களை அறிந்து கொண்டால் உங்களை கல்லால் அடித்து கொன்றுவிடுவார்கள் அல்லது தங்களுடைய மார்க்கத்தில் உங்களை மீட்டி விடுவார்கள். அப்புறம் நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டீர்கள் என்றும் கூறினார். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்றும் நிச்சயமாக கியாம நாளிலும் சந்தேகமில்லை என்றும் அப்பட்டினவாசிகள் அறிந்து கொள்வதற்காகவே அவர்களை பற்றிய விஷயத்தை வெளியாக்கினோம். அப்பட்டினவாசிகளோ இவர்கள் யார் என்பதை பற்றி தர்க்கித்து கொண்டதை நபியே நினைவு கூறும். இவர்கள் இருந்த இடத்தின் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள். இவர்களை பற்றி இறைவனை நன்கறிவான் என்று கூறினார்கள். இவ்விவாதத்தில் எவர்களுடைய கருத்து மிகைத்ததோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு மஸ்ஜிதை அமைப்போம் என்று கூறினார்கள். அவர்கள் 3 பேர்தாம், அவர்களில் 4வது அவர்களுடைய நாய் என்று சிலர் கூறுகின்றார்கள். இல்லை, அவர்கள் 5 பேர்தாம், அவர்களில் 6வது அவர்களுடைய நாய் என்று மறைவானதை யூகம் செய்து சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் 7 பேர், அதாவது 8வது அவர்களுடைய நாய் என்று கூறுகிறார்கள். நபியே, அவர்களுக்கு எண்ணிக்கையை என்னுடைய இறைவன்தான் நன்கறிவான். சிலரை தவிர மற்றவரும் அவர்களை பற்றி அறியவே மாட்டார்கள் என்று கூறுவீராக. ஆகவே அவர்களை பற்றி வெளிரங்கமான விஷயம் தவிர வேறெது பற்றியும் நீர் தர்க்கம் செய்ய வேண்டாம். இன்னும் அவர்களை குறித்து இவர்களில் எவரிடமும் நீர் தீர்ப்பு கேட்கவும் வேண்டாம். நபியே, இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நாம் நாளை அதை செய்பவனாக இருக்கின்றேன் என்று நிச்சயமாக கூறாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்து சொன்னால் அன்றி தவிர நீர் மறந்து விடுங்கால் உன் இறைவனை நினைவுபடுத்திக் கொள்வீராக. இன்னும் என்னுடைய இறைவன் நேர்வழியில் இதைவிட இன்னும் நெருங்கிய விஷயத்தை எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுவீராக. அவர்கள் தங்கள் குகையில் 300 வருடங்களுடன் மேலும் 9 அதிகமாக்கி 309 வருடங்கள் தங்கினார்கள். அவர்கள் அதில் தரிப்பட்டிருந்த காலத்தை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். வானங்களிலும் பூமியிலும் மறைவாய் இருப்பவை அவனுக்கே உரியனவாகும். அவற்றை அவனை நன்றாக பார்ப்பவன், தெளிவாய் கேட்பவன். அவனையன்றி அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. அவன் தன்னுடைய அதிகாரத்தில் வேறு எவரையும் கூட்டாக்கி கொள்வதும் இல்லை என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் நபியே, உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வஹி மூலம் அருளப்பட்டதை நீர் ஓதி வருவீராக. அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. இன்னும் அவனையின்றி புகலிடம் எதையும் நீர் காண மாட்டீர். நபியே, எவர் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டும் உம் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை நினைவு கூறுவதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர்.
ஏனெனில் அவன்தான் தன் மன இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியமாகிவிட்டது. நபியே, இன்னும் நீர் கூறுவீராக, இந்த சத்திய வேதம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது. ஆகவே விரும்புவர் அதனை நம்பிக்கொள்ளட்டும், விரும்பாதவர் அதனை நிராகரிக்கட்டும். அநியாயக்காரர்களுக்கு நரக நெருப்பை நிச்சயமாக நாம் சித்தப்படுத்தியுள்ளோம். அந்நெருப்பின் சுவர் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் தண்ணீர் கேட்டு இரட்சிக்க தேடினால் உருக்கப்பட்ட செம்பு போன்ற தண்ணீரை கொண்டே இரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுடைய முகங்களை அது சுட்டு கருக்கிவிடும். மிக கேடான பானமாகும் அது. இன்னும் இறங்கும் தளத்தில் அதுவே மிக கெட்டதாகும். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நற்கருமங்களையும் செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செயல் செய்வோரின் நற்கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். அத்தகையவர்களுக்கு என்றென்றும் தங்கியிருக்கக்கூடிய சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அங்கு பொன்னால் ஆகிய கடகங்கள் அணிவிக்கப்படும். ஜூன்தூஸ், இஸ்தபரக் போன்ற பச்சை நிற பூ பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களின் மீது சாய்ந்து மகிழ்ந்து இருப்பார்கள். அவர்களுடைய நற்கூலி மிகவும் பாக்கியமிக்கதாயிற்று. அவர்கள் இளைப்பாறுமிடமும் மிக அழகியதாயிற்று.